மதிய லஞ்சுக்கு சோயாபீன்ஸ் குழம்பு தான். அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த சேனக்கிழங்கு வறுவல் தான் பண்ணியிருந்தேன். இந்த கிழங்கெல்லாம் கட் பண்ணும்போது கையெல்லாம் அரிக்கும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி இந்த கிழங்கெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன். பட் இப்போ தான் கொஞ்சம் செஞ்சு பார்க்குறேன். இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வெஜ்ஜில் இவ்வளோ சூப்பரான ரெசிபீஸ்லாம் இருக்குதுன்னு இப்போ தான் தெரியுது. இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டு தோசை தவாவில் போட்டு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணேன். இந்த கிழங்கை சாப்பிடும்போது கொஞ்சம் அரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்கிறதுனால கொஞ்சமாக புளி, உப்பு, மஞ்சள் தூள், நிறைய தண்ணி சேர்த்து வேக விட்டுட்டேன். ஒரு பவுலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், தேவைப்பட்ட உப்பு கொஞ்சம் சேர்த்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து 3/4 பதத்துக்கு வெந்த கிழங்க இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா குலுக்கி விட்டுட்டு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சேனக்கிழங்கு வறுவல் சாப்பிட்றதுக்கு அப்படியே சிக்கன் 65 மாதிரியே இருந்துச்சு. இந்த கிழங்கு ஐட்டங்கள்லாம் வாங்கின அன்னைக்கே செய்யாமல் 2 to 3 days கழிச்சு பழைய கிழங்கானதுக்கப்புறம் செய்யும்போது அதோட டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.